மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்தே நம்மை வியப்பில் ஆழ்த்தும் ஒரு கேள்வி உண்டு. இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது? நாம் எதனால் ஆனவர்கள்? இந்த கேள்விக்கான விடையை தேடி மனிதன் நிலவுக்குச் சென்றான், செவ்வாய்க்குச் சென்றான். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக பிரபஞ்சத்தின் ரகசியத்தை தன்னுள் புதைத்து வைத்திருக்கும் ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் எல்லையில் அமைந்துள்ள யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச். உலகிலேயே மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த அணு ஆராய்ச்சி மையம் இதுதான். இங்கேதான் பல கிலோமீட்டர் நீளமுள்ள சுரங்கப் பாதையில் அணுத்துகள்களை மோதவிட்டு பிரபஞ்சத்தின் பிறப்பை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்கிறார்கள். ஆனால் இந்த நவீன அறிவியல் கூடத்தின் வாசலில் சுமார் 2 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு வெண்கலச் சிலை கம்பீரமாக நிற்கிறது. அது 4 கரங்களுடன் நடனமாடும் தமிழ் கடவுள் ஆடல் வல்லான் நடராஜர். ஏன் ஒரு அறிவியல் கூடத்தில் நடராஜர்? 2004ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் இந்த சிலையை சியர்னுக்கு பரிசாக வழங்கியது. அதற்கு காரணம் உண்டு. நவீன இயற்பியலின் தந்தை என்று போற்றப்படும் விஞ்ஞானி ஃப்ரிட்ஜோஃப் காஃப்ரா அணுக்களுக்குள் நடக்கும் துகள் இயக்கத்தை நடராஜரின் தாண்டவத்தோடு ஒப்பிட்டார். அவர் சொன்னார், ஒவ்வொரு அணுத்துகளும் ஒரு நடனத்தை ஆடுகிறது. அது ஆக்கத்தையும் அழிவையும் சமநிலையில் வைத்திருக்கிறது. இது சரியாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சித்தர்கள் வடித்த நடராஜரின் நடனத்தைப் போலவே இருக்கிறது. நவீன இயற்பியல் இன்று காஸ்மிக் டான்ஸ் என்று எதை அழைக்கிறதோ அதைத்தான் நம் தமிழ் மரபு ஆனந்த தாண்டவம் என்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த தொலைநோக்கியும் நுண்ணோக்கியும் இல்லாத காலத்தில் அணுவிற்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள தொடர்பை ஒரு சிலையாக வடிக்க நம் முன்னோர்களால் எப்படி முடிந்தது? இன்று நாம் வெறும் பக்தியை தாண்டி அந்த சிலைக்குள் ஒளிந்திருக்கும் கணிதத்தையும் இயற்பியலையும் பார்க்கப் போகிறோம். தமிழகத்தின் இதயம் என்று போற்றப்படும் தில்லை சிற்றம்பலத்தில் ஆடும் இந்த நடனத்தின் பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன? வாருங்கள், காலப்பயணத்தில் பின்னோக்கிச் செல்வோம். நவீன இயற்பியலின்படி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த பொருளும் நிலையானது அல்ல. நீங்கள் கையில் வைத்திருக்கும் செல்போன் முதல் நாம் சுவாசிக்கும் காற்று வரை எல்லாமே அணுக்களின் அதிர்வுகள்தான். இதைத்தான் குவாண்டம் இயற்பியல் புலங்களின் நடனம் என்கிறது. இப்போது நடராஜர் சிலையை பாருங்கள். அவரை சுற்றியுள்ள அந்த நெருப்பு வளையம், அதாவது திருவாசி, இந்த பிரபஞ்சத்தின் எல்லையற்ற ஆற்றலை குறிக்கிறது. அந்த வளையத்திற்குள் அவர் ஆடும் நடனம் முடிவில்லாத காலச்சக்கரத்தை குறிக்கிறது. நடராஜரின் வலது கையில் இருக்கும் உடுக்கை ஒலியை எழுப்புகிறது. நவீன அறிவியலில் பிக் பேங் தியரி படி ஒரு மகா வெடிப்பின் ஒலியில்தான் ஆண்டம் உருவானது என்கிறார்கள். அதாவது ஒலியிலிருந்துதான் படைப்பு தொடங்குகிறது. அந்த உடுக்கையின் வடிவம் கூட மணற்கடிகாரம் போல இருக்கும். இது நேரத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. அவரது இடது கையில் இருக்கும் நெருப்பு அழிவை குறிக்கிறது. ஆனால் அறிவியல் படி இது முழுமையான அழிவு அல்ல, இது மாற்றம். ஒரு நட்சத்திரம் வெடித்து சிதறும் போதுதான் புதிய கிரகங்கள் உருவாகத் தேவையான தனிமங்கள் கிடைக்கின்றன. ஆற்றல் அழியாது, அது உருமாறுகிறது. இதையேதான் நடராஜரின் கையில் உள்ள நெருப்பு உணர்த்துகிறது. நடராஜரின் வலது கை அபய முத்திரை காட்டுகிறது. இது பயப்படாதே என்கிறது. அதாவது கோடிக்கணக்கான அணுக்கள் மோதிக்கொள்ளும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்கு உன்னை காக்கும் என்கிறது. அவரது இடது கை தூக்கிய திருவடியை நோக்கி சாய்ந்திருக்கும். இது கஜஹஸ்த முத்திரை. இதுவே மோட்சம் அல்லது விடுதலையின் அடையாளம். அதாவது அறிவியலையும் தாண்டி உனக்குள் இருக்கும் ஆன்மாவை புரிந்து கொள்வதே உயரிய நிலை என்கிறது நம் தமிழ் மரபு. இப்போது நாம் கோயிலின் உள்ளே நுழையப் போகிறோம். ஆனால் இது வெறும் கற்களால் ஆன கட்டிடம் அல்ல. இது மனித உடலின் ஒரு பிரதிபலிப்பு. திருமூலர் திருமந்திரத்தில் சொன்னது போல, மானுட ராக்கை வடிவு சிவலிங்கம் சிதம்பரம். சிதம்பரம் நடராஜர் கோயிலின் பொற்கூரையை பாருங்கள். அதில் மொத்தம் 20,600 தங்க ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளன. இது எதை குறிக்கிறது தெரியுமா? ஒரு ஆரோக்கியமான மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக சுவாசிக்கும் மூச்சுக்காற்றினுடைய எண்ணிக்கை இதுதான். இந்த ஓடுகளை பொருத்த பயன்படுத்தப்பட்ட ஆணிகளின் எண்ணிக்கை 72,000. நம் உடலில் உள்ள முக்கியமான நாடிகளின் எண்ணிக்கையும் சரியாக 72,000 தான். கோயிலின் அமைப்பை இன்னும் உற்று நோக்கினால் ஆச்சரியம் கூடும். மனித உடல் இடது பக்கத்தில் இதயம் இருப்பதைப் போல இந்த கோயிலின் கருவறையும் மையத்தில் அமையாமல் சற்று இடது பக்கமாக நகர்ந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கருவறைக்கு செல்லும் 9 படிகள் நம் உடலில் உள்ள 9 துவாரங்களை குறிக்கின்றன. 5 வெள்ளிப்படிகள் பஞ்சபூதங்களையும், பொற்கூரை மேல் உள்ள 4 தூண்கள் 4 வேதங்களையும் குறிக்கின்றன. அதாவது இந்த கோயிலே ஒரு மனித உடல். கருவறையில் இருக்கும் நடராஜர் அந்த உடலை இயக்கும் ஆன்மா. இங்கேதான் அந்த உலக புகழ்பெற்ற சிதம்பர ரகசியம் இருக்கிறது. கருவறையில் நடராஜருக்கு பக்கத்தில் ஒரு திரை இருக்கும். அந்த திரை விலக்கப்படும் போது அங்கே எந்த உருவமும் இருக்காது. வெறும் தங்க வில்வ மாலைகள் மட்டுமே தொங்கும். இதன் அறிவியல் பொருள் என்ன? இந்த பிரபஞ்சம் முதலில் சூனியமாக,
அல்லது வெறும் வெளியாகத்தான் இருந்தது? எங்கும் நிறைந்திருக்கும் அந்த பரம்பொருள் உருவமற்றது. உருவத்தை கடந்த அருவ நிலைதான் அந்த ரகசியம். நவீன குவாண்டம் இயற்பியல் சொல்லும் வெற்றிடம் என்பது ஒன்றுமில்லாதது அல்ல, அதுதான் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது என்பதை தான் நம் முன்னோர்கள் அங்கே திரையை விலக்கி உணர்த்தினார்கள். இப்போது நாம் ஒரு மிகப்பெரிய அறிவியல் ஆச்சரியத்திற்குள் நுழைகிறோம். பல ஆண்டுகளாக பல வெளிநாட்டு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து ஒரு விஷயத்தை கண்டறிந்தார்கள். அதுதான் சிதம்பரம் நடராஜர் கோயில் அமைந்திருக்கும் இடம். மேற்கத்திய விஞ்ஞானிகள் 8 ஆண்டுகள் தீவிர ஆராய்ச்சிக்கு பிறகு இந்த பூமியின் காந்தப்புலத்தின் மையப்புள்ளி சிதம்பரம் கோயில்தான் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே, எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாத காலத்தில் நம் முன்னோர்கள் எப்படி இந்த புள்ளியை இவ்வளவு துல்லியமாக கண்டுபிடித்தார்கள்? இது வெறும் தற்செயல் அல்ல. இன்னொரு ரகசியம் சொல்கிறேன், கேளுங்கள். நடராஜரின் இடது கால் கட்டை விரல் நுனி எங்கே முடிகிறதோ அதுதான் அந்த சரியான மையப்புள்ளி என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த இடத்தை தான் காந்த ஆற்றலின் ஊற்று என்று அழைக்கிறார்கள். இதனால்தான் இந்த கோயிலுக்குள் நுழையும் போதே ஒருவிதமான நேர்மறை ஆற்றலை நம்மால் உணர முடிகிறது. அது மட்டுமல்ல, சிதம்பரம், காளஹஸ்தி மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய 3 கோயில்களும் மிகச் சரியாக 79 டிகிரி தீர்க்கரேகையில் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளன. இதை புனித நேர்கோடு என்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இந்த துல்லியம் சாத்தியமானது? இவ்வளவு ரகசியங்களையும் அறிவியலையும் உள்ளடக்கிய இந்த கோயில் வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, இது நம் தமிழர்களின் அறிவுத்திறனுக்கு சான்று. இன்று நாம் வியந்து பார்க்கும் பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை அன்றே கல்வெட்டுகளாகவும் சிலைகளாகவும் செதுக்கி வைத்திருக்கிறார்கள். சிதம்பரம் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான்: தேடல். நம் முன்னோர்கள் விட்டுச் சென்ற இந்த அறிவை நாம் வெறும் சடங்காக பார்க்காமல் அதன் பின்னால் இருக்கும் ஆழமான அறிவியலை புரிந்து கொள்ள வேண்டும். சிதம்பர ரகசியம் என்பது வெறும் காலி இடம் அல்ல, அது நமக்குள் இருக்கும் எல்லையற்ற ஆற்றலின் அடையாளம். நடராஜரின் அந்த சுழற்சி நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் அணுக்களின் ஓட்டம். அந்த ஓட்டம் தொடரும் வரை இந்த உலகமும் இயங்கும்.